லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினம் நாம யோபுவின் புத்தகத்தில் எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி 12வது அதிகாரம். யோபு 12வது அதிகாரம், வசனங்கள் 21 முதல் 25 வரை. இந்த 5 வசனம் தாங்க. இந்த 5 வசனத்துல யோபு இதுக்கு முன்னாடி இதுக்கு முந்தின அதிகாரத்துல அவருடைய நண்பர்கள் பேசும்போது அவங்களுக்கு ஒரு பிரதியுத்திரம், அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. இது அந்த அதிகாரத்தோட கடைசி பகுதி. இந்த பகுதியில அவர் என்ன சொல்றாரு, கர்த்தருடைய உன்னத தன்மை, பிரமாணங்கள், அவர் எப்படிப்பட்டவரு அப்படின்றத ஒரு ரொம்ப தெளிவா எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றாரு. அவரால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. அவர் ஒரு கட்டவும் முடியும், அழிக்கவும் முடியும் அப்படின்ற மாதிரி அவர் பலவான்களுடைய கட்சியை இழுத்து போடுகிறார். இது அதிபதிகளை அதிபதிகள்னா ரொம்ப பெரிய பிரபுக்களை எல்லாரும் புகழ்வாங்க. எல்லாரும் அவங்களுக்கு கீழே தான் எல்லாரும். அந்த மாதிரி இருக்க பிரபுக்களை கூட தாழ்த்த முடியும் கர்த்தரால. அடுத்து என்ன சொல்றாரு, பலவான்கள், அவங்களுடைய பலம் ஒன்றும் இல்லாமல் போகும். அப்புறம் ஒரு 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 பிரபுவோ, ஒரு மனுஷன், ஒரு ஜாதி, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்கள பெருக செய்யவும் முடியும், அவங்கள குறுக செய்யவும் முடியும், அவங்கள பலப்படுத்தவும், பலம் மிகுந்தவளாக ஆக்க முடியும், அவங்கள அழிக்கவும் முடியும். ஒரு இடத்துல குறிப்பிடும்போது 3வது வசனம், இது 22, 23 நடுவில் குறிப்பிடுறாரு, மரண இருளை வெளிச்சமாக்குவார். மரணம்னாலே நமக்கு எல்லாருக்கும் பயம் கொடுக்கக்கூடிய ஒரு இருட்டான இருள் தான், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த மரண இருளை கூட வெளிச்சமாக்குறதுக்கு, அதான் கர்த்தரால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அவர் உயர்ந்ததை தாழ்த்தவும், தாழ்த்ததை உயர்த்தவும் அவரால் இயலும். அவர் அப்படின்ட்டு எல்லா வசனங்களையும் சொல்லும்போது இந்த பாசிட்டிவா நடுவில் சொல்றாரு, மரண இருளை கூட வெளிச்சமானதாக மாற்ற தேவனால் கூடும், அவரால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. மீண்டும் கடைசி 2 வசனங்கள்ல அவருடைய பராக்கிரமங்கள், கர்த்தருடைய தேவனுடைய பராக்கிரமங்களை பத்தி ரொம்ப அழகா யோபு குறிப்பிட்டிருக்காரு. தயவுசெய்து கொஞ்சம் அதை எல்லாத்தையும் படிச்சு பாருங்க. மீண்டும் நாளை இது போல யோபுவின் சரித்திரத்தின் ஒரு பகுதியை நாளை பார்ப்போம். அல்லேலூயா.